செய்திச் சுருக்கம். தமிழகத்துக்கு சதி செய்யும் கர்நாடகா, மோடிக்கு விஜய் அவசர கடிதம். மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதன் விவரம்: காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது நீர்த்தேக்கத்திற்கான பூமி பூஜை நடைபெறும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் அப்பட்டமாக மீறும் வகையில் உள்ளது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையிலோ மேகதாது திட்டம் அனுமதிக்கப்படவில்லை. 30 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2018 சுப்ரீம் கோர்ட் வழங்கிய இறுதி தீர்ப்பின்படி காவிரி நீர் பகிர்வு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. காவிரி படுகையில் ஏற்கனவே நீர் பற்றாக்குறை உள்ளது. தமிழக எல்லையின் மிக அருகிலேயே 67.16 TMC கொள்ளளவில் மேகதாது அணை கட்டுவதன் மூலம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை தடுக்க கர்நாடகா முயற்சிக்கிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை செயல்படுத்த வேண்டிய மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் மத்திய நீர்வள ஆணையமும் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமல் கர்நாடகாவின் திட்ட முன்மொழிவை பரிசீலிப்பது வியப்பளிக்கிறது. காவிரி நடுவர் மன்ற ஆணைக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கும் முரணாக உள்ள மேகதாது திட்ட அறிக்கையை உடனடியாக நிராகரிக்க மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் பிரதமர் அறிவுறுத்த வேண்டும். படுகையில் அமைந்துள்ள மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தொடங்கக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவுக்கு ஷாக் கொடுத்த அண்ணாமலை, மும்மொழி கட்டாயம் அமலுக்கு எதிர்ப்பு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை: CBSE 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் 3 மொழிகள் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்று CBSE அறிவித்தபோது அந்த முடிவை நானும் வரவேற்றேன். CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2029-30 கல்வியாண்டில் இருந்து 3வது மொழியை கட்டாயமாக்கப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் மே 15ஆம் தேதி பள்ளிகளுக்கு CBSE அனுப்பிய சுற்றறிக்கையில் 9ஆம் வகுப்புக்கு இந்த ஆண்டு முதலே மும்மொழி கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பு தமிழக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தைகள் ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலேயே தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ளனர். தற்போதைய புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும். மிக குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி மொத்த கல்வி திறனையும் பாதிக்கும். புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 9ஆம் வகுப்பில் 3 மொழிகள் கட்டாயமாக்கும் திட்டத்தை 2029-30 இருந்து மட்டுமே அமல்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். எந்த அரசியல்வாதியும் கேட்காத கேள்வியை விஜய் கேட்டார். MLA பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். நான் என்றென்றும் நன்றியோடு வணங்கும் எனது அம்பை தொகுதி மக்களுக்கு என் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவிச்சுக்கிட்டு, எதுக்காக நான் இப்போ அதிமுகவில் இருந்து இங்கே வந்திருக்கேன், ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என் தொகுதி மக்களுடைய நலனுக்காகத்தான். நீ ராஜினாமா பண்ணி தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போற, அது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக கடந்த 5 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்பாசமுத்திரத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். என்னுடைய சட்டமன்ற நிதியில் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடிஞ்சதை தவிர வேற எந்த விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியலை. குறிப்பாக முன்னாள் முதல்வர்கள் உங்கள் தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கை கொடுன்னு கேட்டு நான் கொடுத்து இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை. என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு செயல்பட்டாதான் நிச்சயமாக நல்லது செய்ய முடியும். அந்த அடிப்படையில் நான் அவங்க சிஎம்மையும் பார்த்தேன், இப்போ பொதுச் செயலாளரையும் பார்த்துருக்கேன். நிச்சயமாக நான் சொன்ன கோரிக்கையில் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் இப்போ இன்னைக்கு இருக்கிறேன். அதனால தான் மெயின் காரணம் வேறு எதுக்குமே கிடையாது. என் தொகுதிக்கு நல்லது செய்யற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த தாவேக்காக்கு அந்த முதல்வருடைய சிறப்பான ஆட்சியை இந்த 15 நாட்களே அவருடைய பார்க்கும்போது அவர் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கனிவாக அவர் வந்த முதல் கேட்டக்கில் எந்த அரசியல்வாதியும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டார். ஸோ இது மாதிரி யாருமே கேட்கல இது வரைக்கும். நானும் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக பேசக்கூடிய தலைவர்கிட்ட பணியாடுறது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க பூரா என்னுடைய மாவட்டத்தில் இருந்தும் சரி, மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, குறிப்பாக என் தொழிலுக்கு அத்தனை பேரும்
கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்காகவும் என் தொகுதி மக்களுக்காகவும் நல்லது செய்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் டெண்டர் முறையில் மாற்றமா? உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதாவது டெண்டர் ப்ராசஸுங்கிறது ஓப்பன் டெண்டர், எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை எல்லா துறைகளும் பயன்படுத்துகிற நம்ம துறைகளுக்கு ஒன்றா டெண்டர் ஃபாலோ அப் பண்ணுவோம். சார், இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ற ஒரு நிறுவனத்தில் தான் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்துருந்தாங்க. அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட திமுக ஆட்சி காலத்தில் அவங்கள்டே தான் டெண்டர் இருக்கிறாங்க. இந்த முறை மாறுமா? புதியவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமான்றதான் கேள்வியா இருக்குது. அதுதான் சிம்பிளாக நீங்களே சொல்லலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை பேர் சொல்கிறீங்க, ஆனால் டெண்டருக்கு ஓப்பன் டெண்டர். இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தா கூட டெண்டர் பார்க்க முடியும். நீங்கள் நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது சிம்பிள். ஆன்லைனில் போய் டெண்டர் டாக்குமெண்ட் பார்த்தாலே எந்த கம்பெனி கலந்துக்கிறாங்கன்னு தெரியும். சாம்பிள்ஸ் இருக்கும், ரேட் கோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஊழல் நிறுவனங்களோ நீங்கள் சொன்ன நிறுவனங்களோ அது இல்லை, பார்ட்டிசிபேஷன் இல்லை. எல்லாமே கடந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோ எலிஜிபிள் டெண்டர் கம்பெனி மட்டும் தான் கலந்துக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நிறுவனத்தின் மேலே 2 அரசு நடவடிக்கை எடுக்கிறீங்க. நிறுவனம் கலந்துக்கிட்டா தானே. கடந்த ஆட்சி காலத்தில் முறைகேடு நடக்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட அனுமானம். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அனுமானத்துக்கு சொல்கிறோம். குற்றம் இருக்குன்னா அந்த யூஸ்வலி டெண்டர்லேயே போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் எடுக்கும்போது அவங்க டெண்டர் எடுத்ததுக்கப்புறம் சப்ளை பண்ண முடியலன்னா அடுத்த சப்சிக்வெண்ட் டெண்டரில் கலந்துக்க முடியாது. ஒரு டெண்டருக்கு டாக்குமெண்ட் போடும்போது அந்த கம்பெனி எலிஜிபிள் இருந்தால் தான் டெண்டர் டாக்குமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு இருக்குன்னா கலந்துக்கு டெண்டரில் வரவே முடியாது, ஃபண்டமெண்டலே குவாலிஃபை ஆக முடியாது. விசிக திமுக நேருக்கு நேர் மோதல் நடந்தது என்ன? திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி எம்பியுமான ராசா சமீபத்தில் விசிக குறித்து காட்டமாக விமர்சித்திருந்தார். இந்த விமர்சனம் விசிக தொண்டர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ராசாவின் பதிவை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கிராமத்தில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசாரிடம் அனுமதி கோரினர். அதே நேரம் விசிக மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் ராசாவை தரக்குறைவாக பேசியதாக ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக தரப்பிலும் அனுமதி கேட்கப்பட்டது. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இரு கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்த கேட்டதால் போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். போலீசாரின் தடையை மீறி இன்று குன்னம் பஸ் ஸ்டாண்ட் அருகே விசிக மற்றும் திமுக தொண்டர்கள் பெருமளவில் திரண்டனர். ஆரம்பத்தில் இரு தரப்பினரும் கோஷங்கள் எழுப்பி கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு உருவாகியதால் போலீசார் இருவரையும் விலக்க முயற்சி செய்தனர். கைகலப்பாக மாறி இரு தரப்பினரும் கல் மற்றும் குச்சிகளை வீசி எறிந்தனர். ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி அடிதடியில் இறங்கி அப்பகுதியே போர்க்களமானது. அரை மணி நேரம் நடந்த இந்த சண்டையில் மக்கள் மற்றும் வியாபாரிகள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். அதிவிரைவு படை போலீசார் களமிறங்கி வன்முறையில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குன்னம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க எஸ்பி உத்தரவில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கோடை வெயில் காரணமாக பள்ளிகள் திறப்பில் மாற்றம். கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என பெற்றோர், ஆசிரியர் என பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து முதல்வர் விஜயுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய பின் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் செய்யப்பட்டது. 1 முதல் 12 வரை உள்ள அனைத்து வகுப்புகளுக்கு ஜூன் 4இல் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது.
2 வாரத்தில் 4வது முறை சிஎன்ஜி விலையும் உயர்வு, பொதுமக்கள் அதிர்ச்சி. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி முதல் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 8 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் ஆட்டோ, டாக்ஸி, தனியார் கார்களில் பயன்படுத்தும் முக்கிய வாகன எரிபொருளான சிஎன்ஜி கேஸ் விலை 2 வாரத்தில் 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் 1 கிலோ சிஎன்ஜி 91 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையான நிலையில் இன்று கிலோவுக்கு 2 ரூபாய் விலை உயர்ந்தது. இதையடுத்து இன்று 1 கிலோ சிஎன்ஜி 93 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகிறது. சிஎன்ஜி கேஸ் விலை உயர்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஆட்டோ, டாக்ஸி டிரைவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட முக்கிய நகரங்களைச் சேர்ந்த டிரைவர்கள் பொதுமக்கள் கூறியதாவது: ஏற்கனவே பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் சிஎன்ஜி கேஸ் விலையும் 2 வாரங்களில் 4 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 7 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்ந்துள்ள அதே சமயம் ஆட்டோ, டாக்ஸி கட்டணங்கள் அதிகாரப்பூர்வமாக உயர்த்தப்படவில்லை. இது டிரைவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பல இடங்களில் ஆட்டோ, டாக்ஸி டிரைவர்கள் தாங்களாகவே கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து தரப்பினர் நலன் கருதி இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர்.